ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆரோக்கியமான சத்து நிறைந்த கருவேப்பிலை சாதம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம், நம்ம லஞ்சுக்கும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தொட்டுக்குள்ளே கத்திரிக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். 1 கப்பு புழுங்கலரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டு அதில் 3 கப்பு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் போட்டு இறக்கி ஆற வச்சுருங்க நல்லா. இப்போ நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிக்கிட்டு நீளமாக இப்படி கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. அப்படின்னா தான் கருக்காமல் இருக்கும், இல்லைன்னா கருத்துரும். வெளியே நீங்கள் தண்ணி போடாமல் இருந்தீங்கன்னா கருத்துரும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதாவது 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. பாருங்கள், இதில் இஞ்சி பூண்டு இடித்தது அதையும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பிசைஞ்சு விட்டுருங்க. அப்படியே இந்த உப்பு மிளகாய் தூளில் நல்லா இறங்கி இருக்கும். அது ஒரு 10 இல்லைன்னா 20 நிமிஷம் இருக்கட்டு. இப்போ இதை மூடி வச்சுருங்க. இருக்கட்டு ஒரு 10 இல்லைன்னா 20 நிமிஷம் இருக்கட்டு. இப்போ நம்ம 20 நிமிஷம் கழித்த பிறகு அடுப்பில் கடாயை வச்சு காய்ச்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும், நிறைய போட வேண்டாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும். பாருங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கண்ணாடி பதம் வரணும், ரொம்ப செவந்து வரணும்னு இல்லை, லைட்டாக செவந்தால் போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அதை அப்படி போட்டுருங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்படி கொஞ்சம் நிறம் லைட்டாக நிறம் மாதிரி வரணும். இப்போ இதில் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுவிடுங்க. இது கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் லேசாக வெளியே வந்த போல் இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் நம்ம கத்தரிக்காயை போட்டுடலாம். நம்ம மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தோம்லையே அந்த கத்தரிக்காயை போட்டுடலாம். போட்டு மெதுவாக கிளறி விடுங்க. கீழே இருக்க வெங்காயம் எல்லாமே மேலே வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனையாக இருக்கும். இதை மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷம். இடையிடையே கிளறி விட்டுக்கிடணும். இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவில் உள்ள தண்ணியிலே எல்லாமே நம்ம இது வந்துடும் நல்லா. இங்கே பாதி அளவு வந்துட்டு கமன்னு இருக்குது. வாசனை இஞ்சி பூண்டு வாசனை, பச்சை மிளகாயோட வாசனை. இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு கத்திரிக்காய் துண்டை எடுத்து நீங்கள் பார்த்தீங்களன்னா வெந்தது தெரியும். இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா, இது ஆப்ஷனல் தான், இதை போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கம்மனி வாசனையாட்டு இருக்குது பாருங்கள். ஏன்னா இதை மூடி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை நீங்கள் தூவுங்க. என்கிட்ட இல்லாதனால நான் போடலை. பாருங்கள், கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நல்ல சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிட்டு. இது எல்லா வெரைட்டி சாதத்துக்கும் ஏற்ற சைடிஷ் இது. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம். நான் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கழுவி தொடச்சி காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இது சாதத்தை வடித்து ஆற வச்சுருக்கேன். நான் 2 பேர்த்துக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். பாருங்கள், இது நல்லா ஆறணும். இப்போ ஆறியாச்சு. இது நம்ம இதில் கொஞ்சமாக உப்பும் போட்டு வடிச்சிருக்கோம் இருக்கட்டு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு,
போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து விடுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு ரெண்டும் நல்லா செவந்து வரணும். இதில் 2 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போடுங்க. 2 பல்லு பூண்டு. பூண்டு விரும்பாதவங்க போட வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இல்லை அப்படின்னா முதல்ல போட்டு வறுத்துக்கிடுங்க. பருப்பு புடச்சியுமே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அதை நல்லா இந்த தோடு எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை பிச்சு போட்டுருங்க. போட்டு நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுத்துக்கிட்டு இப்போது நம்ம கழுவி காய வச்சு வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை, அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக வரணும். நீங்கள் வெயிலில் காய வச்சு நீங்கள் போட்டுக்கிடலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அப்போ சீக்கிரமாக கிறிஸ்பியாக வந்துடும். பாருங்கள் வந்திருக்கானி பாருங்கள், கிறிஸ்பியாக வந்துச்சு. இப்போ இதை இன்னும் கொஞ்சமாக கிளறி இறக்கி ஆற வச்சுருங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இந்த நம்ம சாதத்துக்கு போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத இட்லிக்கு அடுத்த நேரம் நம்ம கிளறுறதுக்கு கருவேப்பிலை சாதம் கிளறுறதுக்கெல்லாம் நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். கெடாமல் இருக்கும் ரொம்ப நாள். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக நல்ல மிளகு, ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. பாருங்கள் இப்படி இருக்கும். நல்லா மைய போட்டு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறன்னு இருக்கும் அந்த பருப்புகளெல்லாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காய்ச்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடணும். இதில் ஒரு காஞ்ச மிளகாய் 2 உடைச்சி போட்டிருக்கேன். வறுத்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, நல்லாயிருக்கும். வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் போடுங்க. வறுத்த வேர்க்கடலை தான் நான் போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா முதல்லே போட்டுருங்க, நல்லா வரப்பட்டு வந்துடும். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், பாருங்க. இப்போ நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை பொடி, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 2 பேர்த்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் போதும். நல்லா வதக்கி வறுத்து விட்டுக்கிட்டு நம்ம இப்போ ஆற வச்சு வச்சுருந்த சாதத்தை அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்ல சத்து நிறைஞ்ச கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வாரம் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். பாருங்கள், உப்பு காணாது, கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க, பார்த்து போடுங்க. நம்ம ஏற்கனவே சாதத்துலேயும் உப்பு போட்டு வடிச்சிருக்கோம். பாருங்கள் நல்ல உதிரியாக இருக்குது. நல்ல கிளறி எல்லா பக்கமும் அந்த மசாலாக்கள் கருவேப்பிலை எல்லாம் பட்ட உடனே ஒரு ருசியை பார்த்துக்கிட்டு இங்கே இறக்கிடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். சூடான கருவேப்பிலை சாதமும் கத்திரிக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், லஞ்சுக்கும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள். இந்த கத்திரிக்காய் வறுவலும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். மீதி இருக்க கருவேப்பிலை பொடியை நம்ம இட்லிக்கு பொடிக்கும் எண்ணெய் விட்டு இல்லைன்னா நெய் விட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.